2 கிளியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ பசங்க இதை பார்த்துட்டு செம்ம ஜாலி, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கே என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷம் 2 பேருமே. ஸோ பேரட் பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். புது ஆளுங்க தானே கொஞ்சம் பயந்துட்டு இருந்துச்சு. ஸோ அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லி எடுத்தேன். இப்போ எடுத்து கொஞ்சம் நேரம் கையில் வைக்கவும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மகிட்ட பழகுது. கையில் வந்து உட்காந்துக்குது. தலை தொடச்சி கொடுத்தா வந்து அமைதியாக இந்த மாதிரி உட்காந்துக்கு. இது வந்து கொஞ்சம் குட்டிங்கிறனால ரொம்ப சூடாக இருக்கணும்னு நினைக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா நல்ல ஒரு நீட்டான ஒரு பாக்ஸில் வந்து நல்லா பேப்பர்லாம் விரித்து கொடுத்து அது மேலே கிளாத் வச்சு அதில் தான் இதை உட்கார வச்சு கிளாத் வச்சு ஃபுல்லாக மூடி தான் பாக்ஸ் போட்டு வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம கேஜ்குள்ளே வைக்கணும்னா அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 15 days ஆச்சு ஆகணும். இப்போ ரொம்ப குட்டி இதுக்கு வந்து ரெக்கையெல்லாம் இன்னும் வரலை. ஸோ கையில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கே டைம் பாஸாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது டைமுக்கு நம்ம ஃபீட் பண்ணணும். இதுக்கு சாப்பிட தெரியாது, நம்ம தான் அதை ஃபீட் பண்ணணும். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.